ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஎம் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி ஒரு ரொட்டீன் vlog தான் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வாழைப்பூ பொரியலும் பீன்ஸ் ரைஸும் பண்ணி கொடுக்கலாம், கூடயே கொஞ்சம் முட்டையும் தம்பிங்க பசங்க கேட்டிருந்தாங்க. சரி, அதையும் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்கு முந்தின நாளே நான் வாழைப்பூ எல்லாமே எடுத்து க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா அடுத்த நாள் செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் நைட்டே நான் சுத்தம் பண்ணி வச்சுட்டேன். காலையில் எழுந்திரிச்சது ஃபஸ்ட்டு காஃபி போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணுவேன். இன்றைக்கி நான் பீன்ஸ் சாதம் தான் பண்ண போகிறேன் டிஃபன் பாக்ஸுக்கு, லஞ்சுக்கு. ஸோ அதனால் நான் பீன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். யார் யாரெல்லாம் காஃபி குடிச்சிட்டு மார்னிங் ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணுவீங்க அப்படின்னு மறக்காமல் வீடியோ பார்க்குறீங்கன்னா ஷேர் பண்ணிக்கோங்க. முட்டையும் நான் வேக போட்டுட்டேன். கட் பண்ணி வச்ச சுத்தம் பண்ணி வச்ச வாழைப்பூவை நல்லா கட் பண்ணி தயிர் இல்லைன்னா மோர் தண்ணி ஆட் பண்ணி அதில் போட்டு வச்சுக்கலாம். அப்போ தான் அது சீக்கிரமாக கலர் மாறாது. அதனால் நான் அதில் போட்டு வச்சுருக்கேன் கட் பண்ணி. இன்றைக்கி வாழைப்பூ எங்கள் வீட்டில் முட்டை போட்டு செஞ்சால் தான் எங்கள் வீட்டில் சாப்பிடுவாங்க. ஸோ நான் முட்டை போட்டு தான் செய்வேன். வாழைப்பூ கூட்டு செய்யலாம், வடை செய்யலாம். ஆனால் நான் இன்றைக்கி முட்டை போட்டு பொரியல் மாதிரி தான் பண்ணேன். ஏன்னா அப்போ தெரியாது. ஸோ முட்டை சாப்பிட்ற மாதிரி சீக்கிரமாக சாப்பிட்ருவாங்க. அதனால தான் நான் எப்போவுமே ரெகுலராக இந்த மாதிரி தான் நாங்கள் செய்வோம். இப்போ கட் பண்ணி நல்லா தண்ணியில் போட்டு வச்சுட்டேன். சீக்கிரமாக கலர் சேஞ்ச் ஆகாததுனால தான். அதுக்கப்புறமா நான் குக்கரில் ஆட் பண்ணி மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா விசில் விட்டு எடுத்துக்கிறேன். இந்த சைடு பார்த்திங்கன்னா பீன்ஸ் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி சாப்பாடு போட்டு கிளறதுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டேன். இதுலேயே என் பசங்க முட்டை போட்டால் தான் சாப்பிடுவாங்க. எத்தனை பேர் பொரியல் காய் எல்லாத்துலேயுமே முட்டை போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் என் பசங்களுக்கு இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸு லஞ்ச் பாக்ஸ் எதனா பேக் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் ஒரு எக்குனா போட்டு கிளறி கொடுத்தா அவங்களுக்கு தெரியாது, சீக்கிரமாக சாப்பிட்டுடுவாங்க. அதனால் நான் ரெடி பண்ணி கொடுத்தேன். இப்போ பாருங்கள், ரைஸும் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா முட்டை கேட்டிருந்தாங்க. ஸோ முட்டையும் பாயில் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதை சும்மா ஒரு மசாலா கோட்டிங் மாதிரி தான் நான் கொடுப்பேன். அதுவே போதும். ஏன்னா உப்பு காரம் இருந்தாவே போதும். லாஸ்ட்டில் பெப்பர் போட்டு இறக்கிட்டோம்னா ஹை ஃப்ளேமில் வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா அது முட்டை நல்லா ரோஸ்ட் மாதிரி சேஞ்ச் ஆகிடும். இது சாப்பாட்டுக்கு வெரைட்டி ரைஸுக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு என் பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். வெறும் எக் ஒயிட் கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி பெப்பர் போட்டு கொடுத்தோன்னா நல்லாவும் சாப்பிடுவாங்க விரும்பி. ஸோ அதனால் நான் லஞ்சுக்கு ரெகுலராக நான் வைப்பேன். 2 days ஒன்ஸாவது நான் எக் கொடுத்துருவேன். ஃபைனலாக வாழைப்பூ பொரியலும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கரண்ட் வேறு போயிடுச்சு. ஸோ வீடியோ எடுக்கும்போது அதனால் சரியாக காட்ட முடியல. கூடவே ரசம் கொஞ்சம் வச்சுக்கிட்டேன். அவங்களுக்கு மட்டும் பீன்ஸ் சாதம் ரெடி பண்ணி கொடுத்தேன். ஃபைனலாக லஞ்சுக்கும் எல்லாமே பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். கொஞ்சம் சின்ன பசங்க அப்படிங்கிறதுங்காட்டி வெரைட்டி ரைஸ் தான் நான் மோஸ்ட்லி கொடுப்பேன். ஏன்னா ஸ்பூனில் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதே கொஞ்சம் ஹெல்த்தியாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் பார்த்து கொடுப்பேன். ஃபைனலாக அவங்களும் ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டாங்க. அதுக்கப்புறமா சாப்பிட்டுட்டு லன்ச் எடுத்துகிட்டு அவங்களும் கிளம்பிட்டாங்க. நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். நம்ம வீடியோ ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.